நடிகர் மொட்டை ராஜேந்தர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மொட்டை ராஜேந்தரோட உண்மையான பெயருமே பார்த்தீங்கன்னா ராஜேந்தர் தான். ஸோ அவருடைய மொட்டை காரணமாக அந்த பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அடைமொழியாகவே மாறி போயிடுச்சு. அண்ட் மொட்டை ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா நடிகராக வர்றதுக்கு முன்னாடி ஸ்டன் மாஸ்டராக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இவர் வில்லனாக நடித்தாலுமே அவருடைய குரல் உடல் மொழி காரணமாக மக்கள் அவரை காமெடியனாகவே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையவே படங்களில் அவருடைய குரலை வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுகள் தான் டப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த குரல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொட்டை ராஜேந்தரோட தனித்துவமாகவே மாறி இருக்குது. திரையுலகில் அவரை ஒரு மாஸ் காமெடியனாகவோ இல்லை மாஸ் வில்லனாகவோ நாம் பார்த்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே அமைதியான ஒரு பண்புள்ள மனிதராக இருக்கிறாரு. அண்ட் மொட்டை ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய 30 வயதுகளில் தான் பெரிய பெரிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். பட் அதற்குள்ளாரவே 40 படங்களில் நடிச்சிட்டாரு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு கல்ட் காமெடி ஐக்கானாக வந்துட்டு மொட்டை ராஜேந்தர் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ எனிவே மொட்டை ராஜேந்தர் அவர்களினுடைய படங்களில் உங்களுடைய ஃபேவரட் படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.